படத்தில் நடிச்சிருக்காங்க ஜெயா. ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நான் எதிர்பார்க்குறேன் இந்த படம் மூலமாக உங்களுக்கு அடுத்த கட்டம் ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கும்னு. இப்படி இந்த என்டையர் குழுவுக்கு, விஜய் முருகன் சார் எல்லாருக்குமே இந்த படம் ஒரு நல்ல பிரேக் த்ரூ படமாக அமையணும். அதை விட மிக முக்கியமாக எப்படி நம்ம எல்லா பெரிய பெரிய இயக்குநர்களும் ஒரு படம் ஒரு பிரேக் த்ரூ படமாக அமைஞ்சு அடுத்த கட்டம் கொண்டு போவோமோ, அதே மாதிரி திரு போஸ் வெங்கட் அவர்களுக்கு இந்த படம் அவர் அடுத்த கட்ட ஒரு பெரிய இயக்குனராக தமிழ் சினிமாவில் கொண்டு வரணுன்னு சார் படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு வாழ்த்து சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். டைரக்டருடைய வயசு சொன்னீங்க. போன பிப்ரவரியில தான் 18வது பிறந்தநாள் கொண்டாடுறதா சொல்றாரு அவரு. தமிழ் மண்ணுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. இங்குதான் மதிப்பெண்களும் சரி, மதிப்புமிகு பெண்களும் சரி அதிகம் உருவாக்கக்கூடிய மண் இந்த தமிழ் மண். ஏன்னா பெண் கல்வி என்பது இங்கு பிறப்புரிமையாக பார்க்கப்படுகிறது. எங்களுடைய வாழ்வினோடு கலந்துவிட்ட ஒன்று. இந்த படத்தினுடைய கதையின் நாயகி சாயாதேவி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். முதல்ல நான் என் அம்மாவுக்கு நன்றி சொல்லி ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா சினிமாவுக்கு வரணும்னு சொன்னப்போ உன்னால் முடியாது, நீ எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மத்தியில் என் கனவை அவங்க கனவாக நினச்சி என் கூட போராடுறாங்க. ஸோ அவங்களுக்கு நன்றி சொல்லி ஆரம்பிக்கிறதுல தான் நான் அவங்களுக்கு செய்கிற பெரிய நன்றி கடனாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூம்மா. அண்ட் வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த மேடை எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவாக இருக்குது. அந்த மேடையில் நான் நிற்கிறேன்னு நினைக்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஒரு கற்பனை திறமையாக மாறி அது படைப்பாக வரும்போது ரசிகர்கள் நீங்கள் அதை கைத்தட்டி அந்த படைப்பை வெற்றியாக மாற்றுறீங்க. ஏன்னா ஒவ்வொரு படத்துக்கு பின்னாடியும் அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, அவ்வளோ போராட்டம், அவ்வளோ பேரோட உழைப்பு. அதெல்லாம் தாண்டி இப்போது சார் உங்கள் பார்வைக்கு வருது. பாருங்கள், ஏதாவது குறைகள் இருந்தால் மன்னிச்சிருங்க, நல்லா இருந்தால் தயவு செஞ்சு பாராட்டுங்க. என் கூட இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் ரொம்ப பெரிய நன்றி. முக்கியமாக இன்னைக்கு இந்த விழாவோட நாயகன் இசையமைப்பாளர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் இயற்கைக்கு நன்றி. வணக்கம். டிசைனர் சில்வா அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். இன்றைய விழா நாயகன் இசை இளவரசர் சித்து அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு வந்து இதர் லைக் லவ் ஃபிலிம் ஜோ, அப்புறம் வந்து ஒரு அக்கா தம்பியோட ரிலேஷன்ஷிப் லைக் சிவப்பு மஞ்சள் பச்சை அண்ட் கண்ணை நம்பாதே உதயநிதி சாரோட ஒரு க்ரைம் த்ரில்லர், இப்படி வேறு வேறு ஃப்ளேவரில் வந்திருக்கும் போது ஒரு நல்ல ஒரு சோஷியல் கண்டென்ட்டோட ஒரு லைக் ஒரு 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 ஃபேமிலி ஓரியன்ட் ஃபிலிம் அண்ட் ஒரு பீரியட் ஃபிலிம் அமைஞ்சது வந்து ரொம்ப சந்தோஷம். அதுக்கு போஸ் சாருக்கு ஃபஸ்ட்டு நன்றி. ஸோ ஒரு போஸ் சார் வந்து நான் ஒரு ஆக்டராக அவரை பார்த்து நிறையா சிவாஜி படத்துலேருந்து நிறையா படங்கள், இப்போது ரீசெண்டாக வந்த படங்கள் வரைக்கும் ஏகப்பட்ட படங்களில் அவரை பார்த்து நான் பயங்கரமாக லைக் இன்ஸ்பயர் ஆகிருக்கேன். பட் ஒரு டிரெக்டராக வந்து கன்னிமாடம் வந்து இட்ஸ் லைக் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபிலிம். அண்ட் அந்த ஃபிலிம்க்கு அப்புறம் இது லைக் அவரோட எல்லா படங்கள்லையுமே ஒரு சமூக கருத்துக்களோட எடுக்கிறாரு. ஸோ இந்த படத்துலையுமே வந்து ஒரு நல்ல ஒரு டேக்அவே இருக்குது, ஒரு ஃபேமிலி ஒரு சோஷியல் டேக்அவே இருக்குது. அண்ட் இது சுச்சுவேஷனாக வந்து இது பண்ணும்போது பேசும்போதுமே வந்து ஒரு படிச்சுக்கிறோம் சாங் வந்து ஆக்சுவலி ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல வருது கதையில். அண்ட் அதோட பொசிஷனிங் அண்ட் இன் எவ்ரி சிங்கிள் திங் லைக் ரொம்ப ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் சார் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் இது இன்னொரு ஸ்பெஷல் ஃபிலிம் என்னென்னா, ஆனந்தம் விளையாடும் வீட்டில் சார் கூட ஒர்க் பண்ணேன், சரவணன் சார் கூட, அகெயின் திருப்பி அனதர் ஃபிலிம். அண்ட் வெற்றிமாறன் சார்கிட்ட வந்து ஜோ படத்துக்கு வந்து நான் அவார்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் அவரோட ப்ரெசன்ஸ்லேயே வந்து மியூசிக் பண்ணியிருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் விமல் சார், லைக் யூ ஆல்வேஸ் லைக் லுக் ஸோ ஹேண்ட்ஸம். இந்த படத்துலையும் யூ ஆர் அமேசிங். அண்ட் லைக் சாங்ஸ்ன்னு வரும்போது எனக்கு ஸ்பெசிஃபிக்லி ஒரு சிலருக்கு நான் தேங்க் பண்ணோம்.
லைக் ஜிவி சாருக்கும் சைந்தவி மேம்க்கும் ஃபார் சிங்கிங் ஒன் சாங் அண்ட் தென் ஃபாலோட் பை ஷான் ரோல்டன் சாருக்கு வந்து ஒரு சாங் பாடியிருக்காரு. ஸோ அதுக்கு அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அண்ட் படிச்சுக்கிறோம் ஸ்பெஷல் ஹார்ட் க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன்னா லைக் ஆஸ் ஐ டோல்ட் லைக் அது வந்து கொஞ்சம் யூஸ்வலாக நான் பண்ணுற சாங்ஸ்லேருந்து ஒரு 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 டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணோன்னு சொல்லி ட்ரை பண்ணது. ஸோ அது பாடினதுக்கு வந்து பிரார்த்தனா அண்ட் பத்மபிரியா ராகவன் பாடியிருக்காங்க. மேகதூதம் பாடியிருந்தாங்க பத்மபிரியா ராகவன். ஸோ அவங்க பாடியிருக்காங்க. ஸோ அவங்க அன்ஃபார்ச்சுனேட்லி ஷீ இஸ் இன் யூஎஸ். ஸோ அவங்களால இங்கே ஜாயின் பண்ண முடியல. ஸோ அவங்களுக்கும் தேங்க்ஸ். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மை டீம் லக்ஷ்மிகாந்த், ஆடி கிறிஸ் அண்ட் லைக் த ஹோல் டீம் அபின் அண்ட் எல்லாருக்கும். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண என்னோட கோ டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆல் தி ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. வணக்கம். வாழ்த்துக்கள் சார். ஒரு ஆசிரியர் தான் குழந்தையினுடைய இரண்டாவது பெற்றோர். ஒவ்வொரு பெற்றோரும் குழந்தையினுடைய முதல் ஆசிரியர். என் குழந்தை ஜெயிக்கும்னு நினைச்சா நான் பெற்றோர். என்னிடம் படிக்கிற எல்லா குழந்தையும் ஜெயிக்கும்னு நினைத்தால் அவர்தான் ஆசிரியர். ஆசிரியர்களின் பெருமை பேசும் ஸ்டார் படத்தை குறித்து பேச ஆசிரியரே வருகிறார். பாடலாசிரியர் விவேகா. அனைவருக்கும் வணக்கம். நமக்கு மேடை பேச்சு அனுபவம் கிடையாது, பதட்டம். சார் ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா உங்க கூட ஒரு ஆல்பம் சாங் ஒர்க் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இது ஒரு லைக் நீங்களே கால் பண்ணி விஷ் பண்ணீங்க. அதுக்கு டெஃபினெட்லி ஐ ஹாவ் டு தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் கிவிங் த பெஸ்ட் லிரிக்ஸ் சார். தேங்க்யூ. அண்ட் ரொம்ப சாரி சார். அனைவருக்கும் வணக்கம். இந்த முற்பகல் பொழுதில் பெரும் ஜாம்பவான்கள்லாம் விட்டிருக்கிற இந்த விழாவிலே கலந்து கொள்வதிலே பெரிய மகிழ்ச்சி. சார் என்கிற இந்த படத்தினுடைய கதை அம்சத்தை பார்ப்பதற்கு முன்பு இதனுடைய ஃபர்ஸ்ட் லுக் பார்த்த உடனே எல்லோருக்கும் பெரிய மரியாதை வர ஆரம்பித்தது. ஏன்னா வாகை சோடவாவுக்கு பிறகு விமல் அவர்களுக்கு இப்படி ஒரு அற்புதமான கெட்டப்பை கொடுத்ததற்காகவே போஸ் வெங்கட் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு படைப்பு என்றால் அதற்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். ஒரு படைப்பாளன் என்றால் அவருக்கு ஒரு கருத்து இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அது எல்லாம் நடக்குதான்னு சொல்ல முடியாது. நீங்க உதாரணமா பாத்தீங்கன்னா இப்ப வெற்றிமாறன் அவர்கள் அவருக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் ஆணவ கொலைகளுக்கு ஆதரவான படத்தை எடுக்க மாட்டாருன்னு நான் சத்தியம் வச்சு சொல்லுவேன். அது மாதிரி சில கலைஞர்களைத்தான் சொல்ல முடியும். இந்த மாதிரி படத்தை இவர் எடுக்க மாட்டார், அது இந்த மாதிரி படத்தை தான் இவர் எடுப்பார். இந்த மாதிரி தன்னுடைய கருத்தை பொதுவெளியில் வைப்பதற்கு தயங்குகிற பல பேர் இருக்கிற சூழலில் என்னுடைய கருத்து இதைத்தான் என்று சொல்லுகிற படைப்பாளிகளை நாம் கொண்டாட வேண்டும். அது எந்த கருத்தா வேணாலும் இருக்கலாம். அந்த கருத்தை சொல்லுகிறவர்களை நாம் கொண்டாட வேண்டும். அந்த வகையில பாத்தீங்கன்னா கன்னிமாடம் படத்துல அவர் ஒரு கருத்தை வைத்தார். ஆணவ கொலைகளுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய சாட்டையடியாக அந்த படம் பேசப்பட்டது. விமர்சன ரீதியாக பெரும் கவனிப்புக்கு உள்ளான ஒரு படமாக கன்னிமாடம் படம் இருந்தது. அந்த படத்திலே நான் பாடல்கள் எழுதியிருந்தேன் என்பதும் பெரிய மகிழ்ச்சியா இருந்தது. இந்த படம் அது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சமூகத்திற்கு கல்வி எவ்வளவு அவசியமானது என்பதை சொல்லுகிற ஒரு படமாக, எளியவர்களிடமிருந்து எப்படி கல்வி பறிக்கப்படுகிறது, அவர்கள் எப்படி அதை மீண்டும் கண்டடைகிறார்கள் என்பதற்கான ஒரு படமாக அவர் காட்சிப்படுத்தி இருக்கிற விதம். அவர் என்கிட்ட கதை சொல்லும் போது நான் வியந்தேன். இங்க எப்படி அவர் வந்து கதையை சொல்லும்போது அதை நன்றி சொல்லும் போது தன்னுடைய விழிகளில் ஈரத்தோடே நன்றி சொன்னாரோ, அதுபோல கதை சொல்லுகிற போது அப்படியே கதாபாத்திரமாக மாறி உருகி உடைந்து அப்படி பேசுவதை நான் பார்த்து ரசித்திருக்கிறேன். ஒரு நல்ல கலைஞனால் தான் இப்படி கதை சொல்ல முடியும். அப்படி போஸ் வெங்கட் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு படத்தை இந்த சார் என்கிற படத்தை மாப்போசி என்று சொல்லி இப்போது சார் என்று மாறி இருக்கிற இந்த படத்தில் கொடுத்திருக்கிறார்கள். அது ரொம்ப அழகா அந்த ரெஃபரன்ஸ்லாம் ரொம்ப சிறப்பு. பள்ளிக்கூடம் என்று ஏன் பெயர் வந்தது என்பதையெல்லாம் அங்கே தொட்டிருக்கிறார். சமணர்கள் இங்கே வந்து குகைகளில் தாங்கள் பள்ளி கொள்கிற இடத்திலே மாணவர்களை உட்கார வைத்து பாடம் சொல்லி கொடுத்ததனால் பாடம் சொல்லி கொடுக்கிற இடத்திற்கு பள்ளிக்கூடம் என்று பெயர் வந்தது என்கிற ரெஃபரன்ஸ் தான் அந்த ட்ரெய்லர்ல பார்த்தேன். அவ்வளவு அற்புதமான செய்திகள். இப்படி இந்த சமூகத்திற்கு தேவையான ஒரு மிகச்சிறந்த படத்தை கொடுத்திருக்கிற போஸ் வெங்கட் அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை இந்த படத்திலே பெறுவார் என்று நம்புகிறேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல சித்துக்குமார் வந்து எனக்கு ரொம்ப பிடித்தது என்னன்னா, சில பாடல்களை திரும்ப திரும்ப கேட்க தோன்றும். அப்படி வந்து திரும்ப திரும்ப கேட்க தூண்டுகிற ஒரு இசையை கொடுக்கிற ஒரு இசையமைப்பாளராக அவரை நான் பார்க்கிறேன். அவருக்கு இந்த படத்துல 3 பாடல்களை எழுதியிருக்கேன். 3 பாடல்களுமே ரொம்ப படிச்சுக்கிறோம் என்கிற பாடல். உண்மையிலேயே ஒரு பாடலாசிரியனுக்கு மிகப்பெரிய ஆத்ம திருப்தி என்னன்னா, நிறைய ஆயிரக்கணக்கான பாடல்களை எழுதுகிறோம். அதுல சில பாடல்கள் எழுதுகிற போது மனதுக்கு பெரிய மகிழ்ச்சியா இருக்கும்.
இந்த பாடலை எழுதணும், இது சமூகத்திற்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாடல், காலம் கடந்து பேசப்படும் இந்த பாடல் என்று தோன்றுகிற மாதிரி. படிச்சுக்கிறோம் படிச்சு நல்லா பழிச்சுக்கிறோம், நாள் எடுத்து பழிச்சா நல்லது கெட்டது தெரியும், 1000 வருஷ இருட்டு தொடரக்கூடாது. ஏனென்றால் 2000 ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்ட ஒரு சமூகத்திற்கு கல்வியை அறிமுகப்படுத்துகிற ஒரு படத்தில் கல்வியின் அத்தியாவசியத்தை சொல்லுகிற ஒரு பாடல் எழுதுகிற போது ஒரு தனி மகிழ்ச்சி வருகிறது. அப்படி ஒரு பாடலாக இந்த பாடலை நான் பார்த்தேன். அதே போல பனங்கருக்கா என்கிற ஒரு பாடல் ரொம்ப அழகா வந்திருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியான இந்த தருணத்தில் இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்தி அண்ணன் போஸ் வெங்கட் அவர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொழிலுக்கும் தொண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. லாப கணக்கு பார்த்தால் அது தொழில், லாபத்தை தாண்டி மாணவர்களை கணக்கு பார்க்காமல் பாடம் சொல்லிக் கொடுத்தால் அது தொண்டு. அதை பற்றிய படம் தான் இந்த சார். இதை பற்றி பேசுவதற்காக முதல் ஆளாக ஓடி வந்த இசையமைப்பாளர் சித்தார்த் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். எல்லாருக்குமே வணக்கம். டைரக்டர் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நான் தான் அவங்க வந்தாங்க மியூசிக் பண்ணுறதுக்கு. பட் டைரக்டருக்கும் அந்த ஒரு டெக்னீஷியனுக்கும் அந்த ஒரு கிரியேட்டிவ் சிங்க் வந்தால் த ப்ராடக்ட் வில் கம் அவுட் ரியலி வெல். அண்ட் ஐ திங்க் அந்த சிங்க் ஹேஸ் கம் வித் ஹிம் அண்ட் சித்து. ஸோ சித்து, த மியூசிக் இஸ் வண்டர்ஃபுல், த மூவி இஸ் அமேசிங். நான் படம் பார்த்தேன், ஐ வாஸ் லக்கி டு வாட்ச் த மூவி. அண்ட் அந்த படம் பார்த்து ஐ ஃபெல் லைக் காலிங் மை டீச்சர்ஸ் அண்ட் டாக்கிங் டு தெம். அந்த படம் முடிஞ்சு பிகாஸ் அவ்வளோ ஒரு இம்பேக்ட்ஃபுல்லான மூவியாக இருந்தது. எவ்ரி ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் தே வில் டெல் தட் எவ்ரி ஃப்ரேம் ஆஃப் த மூவி ஷுட் கோ டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் ஆஃப் த ஃபிலிம்னு சொல்லுவாங்க. அண்ட் எவ்ரி ஃப்ரேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ் வெரி இம்பேக்ட்ஃபுல், வெரி இமோஷ்னல். And I think no wonder Vetrimaran sir has agreed to release the film because ரொம்ப நல்லா படம் இது, நீங்கள் எல்லாம் கன்ஃபார்மாக பார்க்கணும். ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டும் இருக்குது. ஐ திங்க் விமல் சரோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் டில் டேட். அண்ட் கேமரா ஒர்க் இஸ் வண்டர்ஃபுல். அண்ட் டெக்னிக்கலி த மிக்சிங் ஐ திங்க் சிவகுமார் சார் மிக்ஸ் பண்ணியிருக்காரு. ஆஸ் அ ஹோல் பேக்கேஜ் இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஃபிலிம். I think producer Siraj sir, I think first claps to you to do this film. It's அவர் சிராஜ் சரோட நான் இப்போ 3 சாங் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஹீஸ் அ பர்ஃபெக்ஷனிஸ்ட். எவ்ரி பார் எவ்ரி சாங்க்கு எப்படி வரணும், என்ன சவுண்டிங் வரணும்னு அவ்வளோ அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. ஸோ இந்த படத்துலையும் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காருன்னு எனக்கு தெரியுது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் எவ்ரி ஒன் ஹேஸ் டு வாட்ச் திஸ் மூவி. அண்ட் ஒன் ரிக்வெஸ்ட் டு வெங்கட் போஸ் சார் இஸ், இந்த படம் முடிஞ்சு நீங்கள் பெரிய படம் பண்ணுவீங்க. ஸோ ப்ளீஸ் இந்த டீம் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா when you get bigger movies with your same composer, with this cameraman, when you take it forward, that will be always shown in all your projects. So take this team forward, and I think a lot we can expect from this team, sir. So congratulations. எல்லாருமே ப்ளீஸ் படம் பாருங்க. And he was telling Vijay Sethupathi sir, within 24 hours அவர் இந்த கூப்பிடும் போதே வந்தார். என் கல்யாணத்துக்கே நான் அப்படி தான் அவரை கூப்பிட்டேன். ஏன்னா நான் பீக் கோவிட் டைமில் மை மேரேஜ் வாஸ் ஃபிக்ஸ். ஸோ வித்தின் ஒரு 3 daysல ஒரு வென்யூ ஃபிக்ஸ் பண்ணோம். ஆனால் அந்த வென்யூ கேன்சல் பண்ணிட்டாங்க, அங்கே பயங்கர கோவிட் அவுட் பிரேக் வந்துருச்சுன்னு. ஸோ திரும்பியும் பண்ணும்போது ஒரு வித்தின் 2 days தான் எனக்கு இருந்தது டைம். ஸோ ஐ கால் ஹிம். நான் டோல் சேது கல்யாணம் ஆகுது, யாருக்குடான்னு கேட்டார். எனக்கு தான் சொன்னேன். எப்போ நினைக்கிறாரு, நாளைக்கு கல்யாணம் சொன்னேன். நாளைக்கு வர முடியாது, இன்றைக்கி தான் ஈவெண்ட் இருக்கான்னு கேட்டார். ஃபேமிலியில் நான் ஒரு சங்கீத் வச்சுருக்கேன், இன்றைக்கே வந்துடுறேன்னு சொல்லிட்டு he came today and blessed me and my wife. So thank you so much. அண்ட் வெற்றிமாறன் சார், நானும் என் ஃப்ரெண்டு உட்காரும் போது ஃப்ரெண்ட்ஸ் உட்காரும் போது சும்மா ஸ்கிரிப்ட் பண்ணும்போது நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன படம் ப்ரொடியூஸ் பண்ணோம், லென்ஸ்னு ஒரு படம். சார் வாட்ச் தட் மூவி அண்ட் he released it for us. I think it is one of the biggest highlights of my life. And thank you, sir, for supporting great content like this. I would love to work with you all once more. Natti sir, wonderful DOP, wonderful actor, and a much better human being, sir. And I would love to work with you again. விமல் சார், இந்த படம் பற்றி கேட்டு நிறையா பேர் இப்போ எனக்கு கால் பண்ணுறாங்க. நம்ம ஒரு படம் பண்ணுறோம், விமல் சார் ஹீரோ போகிறோம், விமல் சார் ஹீரோ போகிறோன்னு. So I think a lot of movies, great movies are lined up for you. So the whole team, thank you all very much. Please support a wonderful movie like this, and I will meet you all during the success meet. Thank you so much. தேங்க்யூ சார். ஒரு மரத்தடி பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவர் ஒரு 5 மணி நேரம் சுவிட்சர்லாந்துக்கு வந்து போன நாளை மே 26 அவங்க நேஷனல் சயின்ஸ் டேயாக கொண்டாடுறாங்க. அந்த வந்து போன மரத்தடி பள்ளிக்கூட மாணவரினுடைய பெயர் ஏபிஜே அப்துல் கலாம்.